ஹாய் சபரி, நீங்க தானே என்கிட்ட ஆன்லைன்ல பேசுனீங்க? நீங்க தானே சபரி? ஆமாங்க, கௌசல்யா. நான் தான் கௌசல்யா. கை கொடுங்க. இந்த கார் உங்களோடதா? ஆமா. எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ஐடில ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆபீஸ் முடிச்சுட்டு உங்களை பார்க்க தான் நேரா வரேன். என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட தெரியாம பேசிட்டேன். என்ன சொல்றீங்க? உங்க ஸ்டேட்டஸ்க்கு நான் செட் ஆக மாட்டேங்க. நான் சாதாரண டிரைவர். நான் எப்படிங்க உங்களுக்கு மேட்ச் ஆவேன்? நான் ஏதோ ஒரு ஆர்வத்துல பேசிட்டேன். நீங்க கிளம்புங்க. ஹலோ சபரி, நீங்களே எல்லாமே முடிவு பண்ணிடுவீங்களா? சபரி, எங்க அந்த பொண்ணா? நீங்க யாரு? இவரு தான் எங்க பாஸ். நான் இவர்கிட்ட தான் டிரைவரா ஒர்க் பண்றேன். இவர் சொல்லி தான் நான் உங்ககிட்ட பேசினேன். இவர் சொல்லி தான் பேசுனீங்களா? எனக்கு புரியல. அதை நான் சொல்றேன். என் பேர் நவீன். நான் தான் இவனோட பாஸ். எனக்கு ஒரு நல்ல பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட பேசுகிற எல்லாருமே என் காசு பணத்தை பேசுறாங்களே தவிர என் மனசு பார்த்து பேசுறது கிடையாது. அதான் இவனை பேச சொன்னேன். இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க. அவன் விட்டுட்டு வாங்க, டேட்டிங் நம்ம போகலாம். ஹலோ, என்ன என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது? நான் இவர்கிட்ட தான் பேசினேன். இது எனக்கும் இவருக்கும் உள்ளது. நீங்க கிளம்புறீங்களா? ஹலோ, அவன் என் டிரைவர். அவங்க கூட டேட் போகணும்னு சொல்றீங்க. என் கூட வாங்க, காரு பங்களான்னு ராணி மாதிரி வரலாம். நீ கொஞ்சம் போறீங்களா? சபரி, நீ வேணா உங்க பாஸ் சொல்லி பேசிருக்கலாம். ஆனா உண்மையான ஃபீலிங்ஸோட தானே என்கிட்ட பேசின. உன்ன மாதிரி தான் நானும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நீ என்ன வேலை பார்த்தாலும் சரி, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. வாங்க. ஹலோ, இவங்க கூட போய் கஷ்டப்பட போறீங்களா என்ன? இப்போ வேலையை விட்டு என்ன பண்ணுவீங்க? சபரி, நீங்க வாங்க. என் ஆபீஸ்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரேன். நீங்க எந்த ஃபர்ஸ்ட் கிளம்பலாம். மேடம், ஒரு நிமிஷம். நான் தான் டிரைவர், இவர் தாங்க பாஸ். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது சின்னதா ஒரு டெஸ்ட். என் கூட பழகிறவங்கலாம் நான் தான் டிரைவர், இவர் என்னோட பாஸ்ன்னு சொன்னதும் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னை விட்டு இவரு கூட பழக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லைங்க. பணத்தெல்லாம் பார்த்து பழகல. உங்களை பார்த்து ஆச்சரியமா இருக்குங்க. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? உங்களை கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. உங்களோட உண்மையான கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணேன். ஆனா இப்ப நான் முடிவு பண்ணிட்டேங்க. நம்ம டேட்டிங்லாம் பண்ண வேணாம், மேரேஜ் பண்ணிக்கலாம். நேரா உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட நானே பொண்ணு கேட்கறேன். வாங்க போலாம். இப்பவே வா. ஆமாங்க, எனக்கு உங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நவீன், நீங்க ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சார், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ நவீன்.